நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் கிரேவி. கோவக்காய் வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பவுலில் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான சால்ட்டு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன். தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே பிசைஞ்சு மூடி வச்சலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தண்ணியெலாம் ஊற்றலை, எண்ணெய் மட்டும் தான் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிறோம். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச கோவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே சிம்மிலே வச்சு கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து சாப்பாட்டுக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது கோவக்காய். அடிக்கடி இந்தமாரி எடுத்துக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.